நம்ம வந்து மழைநீரை சேமித்து தண்ணீர் விற்பனைக்கில்லை கல்லணை ஒன்று வல்லணை கட்டிய கரிகால சோழன் பிறந்த மண்ணில் தண்ணீர் விற்பனைக்கில்லை என்ற நிலையை உருவாக வேண்டும்னா அண்ணா சீமான் அண்ணன் சொன்னாங்க. ஒன்றுதான் பொருளாதாரம் இருக்கடா, நீ மழை தண்ணி சேமிடா, மக்களுக்கு கூடுறா, நீ இருக்கிற இடத்துல தண்ணியே விற்கக்கூடாதுடா அப்படின்னாரு. அதை அழகா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்றீங்க? அதை எப்படி பண்றீங்க? 2016 வரவேற்கையில போட்டிருந்தாங்க, நாம் தமிழ் கட்சியின் ஆட்சியில் தண்ணீர் விற்பனைகள் என்ற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு. எல்லாரும் என்னோட நண்பர்கள் சொல்றவங்க பாக்குறவங்க அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க கேள்வி கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. நீ சொல்றது உங்க அண்ணா சொல்றதுலாம் யாருப்பா, இதெல்லாம் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படின்னாங்க. எப்படிடா செயல்படுத்துறது? அப்ப மழை தண்ணி சேமிக்கணும். மழை தண்ணி எப்படி சேமிக்கிறது? நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம கிணறு, குளம், குட்டை இதில் நம்ம சேமிச்சிடணும். ஒரு சின்ன குட்டை வெட்டிருக்கோம் பின்னாடி. நம்ம இடத்துல பெய்கிற மழை தண்ணி வெளியில் போகாது, நம்ம இடத்துக்குள்ளே பூமியிலேயே விட்டுடுறோம். கிணத்துல விடுறோம், ஒரு சின்ன குட்டை ஒன்று வெட்டிருக்கோம், அதில் விட்டுடுறோம். அதை எடுத்து எந்த விதமான ரசாயனம் கலப்பு இல்லாமல் சுத்திகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் தண்ணி. நான் ஒரு தினந்தோறும் ஒரு 20,000 லிட்டரு எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 2 பானையில் வச்சுருந்தேன். ஒரு 20 லிட்டரு 30 லிட்டரு எடுத்துகிட்டு போனோம். இந்த சாலையில் மருத்துவமனைக்கு போகிறவங்க, இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த அவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு போனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பானையில் வச்சேன். அப்புறம் சின்னதாக ஒரு 50 லிட்டரு 20 லிட்டரு கொடுத்தேன். அப்புறம் 50 லிட்டரு 100 லிட்டரு 200 லிட்டரு இப்படி ஆச்சு. ஒரு 1000 2000 அப்படின்னு ஆச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு 20,000 லிட்டர். இப்போ 1 கோடி லிட்டர் நம்ம கொடுக்குறோம்னாக்க வருஷத்துக்கு 3 கோடி லிட்டர் பூமிக்கு கொடுத்துட்றோம். நம்ம பூமி தாய்கிட்டேருந்து உறிஞ்சி கொடுக்கல, பூமி தாய்க்கு கொடுத்துட்றோம். 3 கோடி லிட்டர் மழை தண்ணியை உள்ளே கொடுத்துட்டு அதுலேருந்து 1 கோடி லிட்டர் எடுத்து வருஷத்துக்கு கொடுக்குறோம். தினசரி 20,000 பேர் இந்த இடத்துல இருந்து மட்டும் 20,000 பேர் இல்லை, ஒரு 20,000 லிட்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி, இங்க இருந்து கொடுத்துட்டு. ஆமாம். இதை இங்கே தாண்டி வேற எங்கேயாவது நிறுவி இருக்கீங்களா, செயல்படுத்தி இருக்கீங்களா? அதாவது அதான் செயல்படுத்தியிருக்கோம். அவங்க அந்தந்த இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து எனக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னா அங்கே போய் பார்ப்போம் எந்த இடத்துல நல்லா தண்ணி இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த குளம் நல்லா இருக்குன்னா அந்த குளத்துக்கு மேட்டில் ஒரு கைப்பம்பு அடித்து கொடுப்பேன். அடித்து கொடுத்தோன்னா அது தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். அது இயற்கையாகவே சுத்திகரிச்சு அவங்களுக்கு அதுவே வந்து வெந்நீர் மாதிரி வச்சு குடிச்சிக்கிறாங்க. அதுலேயே இப்போ அரசாங்கம் வந்து கொடுக்குது. அரசாங்கம் அந்த அளவுக்கு வந்து அவங்களால இது பண்ண முடியல, மக்கள் தேவைக்கு வந்து ஈடுகட்ட முடியல. திடீர்னு இப்போ மின்சாரம் போயிடுது, அவங்களால கொடுக்க முடியல. அன்னைக்கு கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்போ பம்பில் அடிச்சுப்பாங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வராது. பம்ப் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணலாம். நிறைய பம்ப் அடிச்சு கொடுத்துருக்கோம், நிறைய கிணறுகளை தூர்வாரி கொடுத்துருக்கோம். நிறையனா எவ்வளோ செய்திருப்பீங்க? சுமார் எத்தனை கிராமங்கள் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் எப்போதுலேருந்து செய்கிறீங்க நீங்கள்? ஒரு 30 கிராமம் 2016லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.